அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் கண்ணுக்கு தெரியாத வேலைவாய்ப்பு, அரசு வேலைவாய்ப்புலாம் நிறையா வந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி தேடினாலும் கிடைக்காத வேலைவாய்ப்புலாம் நிறையா எக்கச்சக்கமாக புதஞ்சு கிடக்குது. எல்லாமே நம்மளுடைய சேனலில் ஒன் பை ஒன்னாக நம்ம வீடியோ போட்டு இருக்கோம். நிறைய பேர் பார்த்து பயனடைகிறீங்க, நிறைய பேர் ஜாப்புக்கு நிறையா போயிருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் போகலைன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இப்போ வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு கரூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கு. கரூர் மாவட்டத்தில் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு வந்திருக்கு. இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறதை நான் சொல்லிடுறேன். அடுத்து நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்மில் ரைட் சைடில் உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்ட சொல்கிறாங்க. நேம் ஆஃப் த போஸ்ட்டு, என்ன போஸ்ட் நேமுங்கிறது நோட்டிஃபிகேஷனில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து எழுதிக்கிங்க. நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், உங்களுடைய நேமை கேப் லெட்டரில் எழுதுருங்க. அடுத்து உங்களுடைய அப்பாவோ இல்லை ஹஸ்பண்ட் நேமோ கேட்குறாங்க, அது நீங்கள் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத கேப் லெட்டரில் எழுதுங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை எழுதுருங்க. அடுத்து எந்த மாவட்டத்தில் வசிக்கிறீங்க, கரூர் மாவட்டங்கிறத நீங்கள் எழுதிக்கங்க. அடுத்து ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, உங்களுடைய குடும்பத்துக்கு வருமான சான்றிதழ் கேட்குறாங்க, அது நீங்கள் தாசில்தார்கிட்ட வாங்கணும். இது வரைக்கும் வாங்கணும், உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சு வாங்கிருங்க. அடுத்து ஒன்று பாருங்கள், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு. நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட உங்களுடைய உடலில் எந்த ஒரு குறையும் இல்லை, நல்லா தான் ஹெல்த்லேயே இருக்கிறீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிருங்க. கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க, அது இந்த இடத்துல எழுதுருங்க. மேரின்னா மேரின்னு எழுதுங்க, இல்லை நாட் மேரின்னு எழுதுருங்க. அடுத்தொன்று உங்களுடைய அட்ரஸ் தெளிவாக எதாவது எழுதிக்கிங்க. மொபைல் நம்பர் கேட்குறாங்க, அடுத்தவொன்று இந்த இடத்துல எழுதுருங்க. அடுத்து ஆதார் நம்பர் கேட்குறாங்க, 12 நம்பர் எழுதுருங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இந்த ஜாப்க்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்களோ அந்த டிகிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. அடுத்து உங்களுடைய ஹைட்டு கேட்குறாங்க, வெயிட் கேட்குறாங்க, இது ரெண்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. இந்த ஹைட்டு வெயிட்டு எனக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக போட்டுங்க. அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா எழுதுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி, என்ன கம்யூனிட்டிங்கிறது இந்த இடத்துல எழுதுருங்க. அடுத்து ஒன்று பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கேட்குறாங்க, அது எழுதுருங்க. அது எல்லாமே முடிஞ்சிச்சு. அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் தான் அப்ளிகண்ட், உங்களுடைய சைன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. போட்டு லெஃப்ட் சைடில் டேட்டுங்கிறத நீங்கள் எழுதுருங்க. எழுதி என்ன டேட்டு பிளேஸுங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி என்ன பிளேஸு போட்டுருங்க. அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அடுத்து நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் வாங்க. நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட மகளிர் அதிகார மையத்தில் உங்களுக்கு வேலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 வேகன்சி. பாலின நிபுணர் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு 2 வேகன்சி இருக்குது. இந்த பணியிடம் பொறுத்த வரைக்கும் தற்காலிக பணியிடம், தொகுப்பூதிய அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஜாப் தொகுப்பூதிய அடிப்படையில் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பூர்த்தி செஞ்சு வருகின்ற 15/12/2025 மாலை 5:45க்குள்ள சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், கரூர் மாவட்டம், இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒன்று பாருங்கள், கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இது கல்வி தகுதி நீங்கள் முதுகலை சமூக பணி படிச்சிருக்கணும், அதில் உளவியல் படிச்சிருக்கலாம், உளவியல், வளர்ச்சி பணிகள், சமூகவியல், இதில் ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டம் படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சமூகவியல், சமூக பணி, உளவியல் இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று நாள் ஒன்று கிடைக்கும். அடுத்து அரசு இல்லை அரசு சாரா தொண்டு நிறுவனத்தில் நீங்கள் 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 35 வயசுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சம்பளமாக மந்த்லி 21,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் பத்திரிகை செய்தியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பூர்த்தி செய்யறது பார்த்தோம். அதில் நேம் ஆஃப் த போஸ்ட் கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல என்ன எழுதுனா பாலின நிபுணர், அதாவது ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள் இங்கிலீஷில் கேப் லெட்டரில் எழுதிக்கிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ சிம்பிளாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, இவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இந்த ஜாப் யார் கண்டுக்குமே தெரியாது, நிறைய பேருக்கு வந்ததே தெரியாது. ஸோ நீங்கள் விண்ணப்பிச்சு இந்த ஜாப் வாங்கிடுங்க. இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.